மணற்கேணி ஆய்வுதழ் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு உலா இன்று நிறைவு பெற இருக்கின்ற இந்த 15 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று நிறைவு பெற இருக்கின்ற இந்த ஆய்வு உலா ஆய்வரங்கத்திற்கு பங்கேற்பதற்கான நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மணற்கேணி ஆய்விதழ் நிறுவனருக்கும் அருமை தோழர் தேன்மொழி அவர்களுக்கும் நிகழ்வை தொகுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சுமதி அவர்களுக்கும் என்னுடைய ஆய்வு நெறியாளராக இருந்து இன்று வரை என்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் சிவாஜி கபிலன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆய்வரங்கிலே பங்கேற்றுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாலடியாரும் சமூக ஏற்பு நிலையும் என்கின்ற தலைப்பில் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை பூண்டி புஷ்பம் கல்லூரியினுடைய தமிழ் உயராய்வு மையத்திலே என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை தொடர்ந்து முடித்துள்ளேன். அந்த ஆய்வேட்டில் உள்ள கருத்துக்களினுடைய சுருக்கமான சில முதன்மையான விடயங்களை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாலடியாரும் சமூக ஏற்பு நிலையும் என்கின்ற இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக நான் கருதுவது, நாலடியார் குறித்த ஆய்வுகள் தமிழ்ச்சூழலில் மிகப்பெரிய பரந்துபட்ட அளவில் நிகழ்த்தப்படவில்லை, அரிதாகவே நிகழ்த்தப்பட்டுள்ளது. எனவே அந்த நாலடியார் குறித்த ஆய்வை மேற்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நானும் என்னை நெறிப்படுத்திய ஐயா அவர்களும் கருத்தை முன்வைத்து இந்த ஆய்வை மேற்கொண்டோம். அது சமூக ஏற்பு நிலை என்று சமூகவியல் பார்வையில், இலக்கிய திறனாய்விலே சமூகவியல் அணுகுமுறை என்று ஒன்றை குறிப்பிடுவார்கள். அந்த சமூகவியல் அணுகுமுறையில் நாலடியார் இன்றைய சமூக சூழலில் ஏற்புடைய கருத்துக்களை கொண்டுள்ளதா, அந்த கருத்துக்கள் இன்றைய சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா, நாலடியார் இன்றைய தமிழ் சமூகத்தில் அதனுடைய செல்வாக்கு எந்த வகையில் எந்த அளவில் உள்ளது என்பதையெல்லாம் கருதுகோளாக கொண்டு இந்த ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. அற இலக்கியங்கள் என்று தமிழில் நாம் சங்க மருவிய கால இலக்கியங்கள் என்றும் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்றும் பொதுவாக அவற்றை அற இலக்கியங்கள் என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். அது ஒரு கால வரையறைக்குள் நாம் அவற்றை அடைக்க முடியாது. கால இடைவெளியும் கால வேறுபாடுகளும் மிகப்பெரிய அளவில் அந்த கீழ்கணக்கு நூல்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளவற்றுள் கால வேறுபாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பது நாம் அறிந்தது. திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் சுமார் 5 நூற்றாண்டு, ஏறக்குறைய 5 நூற்றாண்டுக்கு மேல் அந்த இடைவெளி இருப்பதை நாம் உணர முடியும். அதே போல ஆச்சார கோவை எல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள். எனவே கால அடிப்படையில் நாம் அதை சங்கம் அருவிய கால இலக்கியங்கள் என்று சிறப்புடையதாக இருக்காது. பிறகு அவற்றை அற இலக்கியங்கள் என்று குறிப்பிடுவதில் ஒரு பொருத்தப்பாடு இருப்பதை நாம் உணர முடியும். ஏனென்றால் 18 அவர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த 18 நூல்களில் 11 இலக்கியங்கள் அற இலக்கியங்களாக
உள்ளன. இலக்கியம் என்பது இன்புறுத்துவதும் அறிவுறுத்துவதும் இலக்கியத்தில் இருக்கும். அவற்றில் அறிவுறுத்துதல் அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது அவை அற இலக்கியங்களாக கொள்ளலாம். சங்க இலக்கியத்திலும் நிறைய அறக்கருத்துக்கள் அற விழுமியங்கள் இருக்கின்றன. என்ற போதிலும் நாம் அவற்றை அற இலக்கியங்களாக கொள்வதில்லை. திருக்குறளுக்கு பிறகான இலக்கியங்களை அற இலக்கியங்களாக வகைப்படுத்திக் கொள்கிறோம். அவற்றில் இன்புறுத்துதலினுடைய அளவு குறைவாகவும் அறிவுறுத்துதலுடைய அளவு மிகுதியாகவும் இருக்கின்ற அந்த காரணத்தினால் அவற்றை நாம் அவ்வாறு கொள்ளலாம். எனவே இந்த அற இலக்கியங்களில் பொதுவாக அற இலக்கியங்கள் மக்களிடம் எந்த அளவு செல்வாக்கை பெற்றுள்ளன, அவற்றில் நாலடியார் எந்த அளவு செல்வாக்கை பெற்றுள்ளது, நாலடியாரின் கருத்துக்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது நாலடியார் பாடல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பதெல்லாம் குறித்து இந்த ஆய்வு அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில் சமூகவியல் திறனாய்வு, சமூகவியல் அணுகுமுறையில் திறனாய்வை மேற்கொள்ளும் பொழுது தீசு நடராசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த வரையறையை இந்த ஆய்வினுடைய அணுகுமுறையாக கொண்டு இந்த ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. ஒரு ஆய்வு அணுகுமுறைகள் அதுவும் ஒரு அணுகுமுறையாக கொள்ளப்பட்டது. அவர் குறிப்பிடும் பொழுது அதனுடைய சமுதாய பின்னணி அல்லது களம், அதாவது அந்த படைப்பினுடைய சமுதாய பின்னணி, அது களம், இவற்றை நாம் அணுகுமுறையாக கொள்ள வேண்டும். அதில் படைப்பிற்குரிய கால பின்னணி, படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம், இவற்றை நாம் அதில் பார்க்க வேண்டும். அதே போல அந்த படைப்பு குறித்து எதிர்கோள் அல்லது ஏற்பு, அதாவது போற்றுதல் புறக்கணித்தல், அந்த படைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் அதில் பார்க்க வேண்டும். அதே போல சமுதாய சித்தரிப்புகளாக இந்த சமுதாயம் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சித்தரிப்புகள், சமுதாய நிறுவனங்கள், சமுதாய உறவுகள், சமுதாய நிலைப்பாடுகள், சமுதாய பிரிவுகள், இவற்றில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா, அது படைப்பு தோன்றிய காலகட்டத்திற்கும் ஆய்வு நிகழ்த்தப்படுகின்ற காலகட்டத்திலும் ஏதேனும் இந்த சமுதாய சித்தரிப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா. அதே போல பழக்க வழக்கங்கள் அன்றைய படைப்பு உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், ஆய்வு நிகழ்த்தப்படும் போது உள்ள பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா, இவற்றையெல்லாம் இந்த சமூகவியல் ஆய்வு அணுகுமுறையில் நாம் மேற்கொள்ள வேண்டியவைகளாக தீசு நடராசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதே போல சமுதாய மதிப்புகள், சமுதாய சிக்கல்கள், இவற்றையும் நாம் அந்த சமூகவியல் ஆய்வு அணுகுமுறையில் நாம் அணுகுமுறையாக அவற்றை கொண்டு சமூகவியல் ஆய்வை நிகழ்த்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த நாலடியார் நூல் ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் திருக்குறள் தமிழினுடைய உச்சம் தொட்ட ஒரு அற இலக்கியம் என்று நாம் சொல்லலாம். திருக்குறள் பெற்ற செல்வாக்கை தமிழினுடைய எந்த அற இலக்கியங்களும் இன்று வரை பெறவில்லை என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் திருக்குறளோடு சமமாக வைத்து அல்லது திருக்குறளுக்கு இணையாக பல்வேறு இடங்களில் பேசப்பட்டுள்ள நாலடியார் அந்த இடத்தை பெற்றது போன்ற ஒரு நிலை இருப்பதாக தெரியவில்லை. இவற்றெல்லாம் நாம் ஏன் என்று இந்த ஆய்வு நாம் இதெல்லாம் காரணமாக வைத்தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று நம்மிடம் அந்த கூற்றுகள் உள்ளன. அது நாள் என்பது நாலடியாரை குறிக்கிறது என்கிறார்கள். அத்திருக்குறளினுடைய விளக்கமாகவே நாலடியார் அமைந்துள்ளது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் திருக்குறள் பெற்ற செல்வாக்கை நாலடியார் பெற்றதா என்பதையும் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இந்த நாலடியார் 400 பாடல்களை கொண்டது. இதுக்கு நம்மிடம் உள்ள இந்த நூலுக்கான கதைகளே நமக்கு சில கதைகள் ஏற்புடைய கதையாக, பின்னாளில் நினைக்கப்பட்ட கதையா, ஏற்புடைய கதையா என்பதெல்லாம் நாம்
பார்க்க வேண்டியுள்ளது. பாண்டிய மன்னன் பாண்டிய நம்ம நாட்டிலே பஞ்சம் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட பொழுது மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்கள் பாண்டியனிடம் தஞ்சம் அடைந்தார்கள் என்றும், பாண்டியன் அவர்களை வரவேற்று விருந்தளித்து உபசரித்ததாகவும், நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு பஞ்சம் போன பிறகு அவர்கள் தங்கள் சொந்த நிலத்திற்கு அந்த மலைக்கு அவர்கள் திரும்ப முனைந்த பொழுது பாண்டியன் அவர்களை தடுத்ததாகவும், இரவோடு இரவாக ஆளுக்கு ஒரு பாடல் 8000 சமண முனிவர்கள் ஆளுக்கு ஒரு பாடலை ஏற்றி வைத்து விட்டு அவர்கள் இரவோடு இரவாக சென்று விட்டதாகவும், விடிந்து பார்த்த பாண்டியன் அவர்கள் மீது கோபமடைந்து அந்த ஏடுகளை எல்லாம் வைகையில் வீசியதாகவும், அவற்றில் இருந்து நீந்தி வந்த 400 பாடல்களை தொகுத்து நாலடியாராக தொகுக்கப்பட்டது என்றெல்லாம் ஒரு நாலடியாருக்கு வழங்கப்படுகின்ற கதைகளில் ஒன்றாக இருக்கு. ஆனால் நாலடியார் ஒரு தொகை நூல் என்கின்ற கருத்து உறுதியான கருத்தாக நாம் பார்க்க முடியும். பதுமனார் அதை பின்னாளில் தொகுத்தார். இன்னும் சொல்ல போனால் அற இலக்கியங்களிலே தொகை நூல், அதுவும் 12 கீழ்கணக்கு நூல்களிலே உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் மட்டும்தான். பதுமனார் இதை தொகுக்கும் பொழுது திருக்குறளை போல அதை தொகுக்க அவர் முயற்சி செய்கின்றார். அந்த அதிகாரங்களுக்கு பெயரிடுதல், 10 பாடல்களாக பகுத்தல், இவற்றையெல்லாம் பதுமனார் அந்த திருக்குறள் போல அதை முப்பாலாக பிரித்தல், இயல் பிரித்தல், இவையெல்லாம் பதுமனார் அவர்கள் அந்த அவருடைய தொகுக்கும் பொழுது அதை செய்துள்ளார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இருக்கும் பொழுது நாம் நாலடியாருடைய காலம் குறித்த செய்தி எல்லாம் பெரும்பாலும் நாம் அறிந்த செய்திதான். இருந்தாலும் இங்கே அந்த ஆய்வில் வரும்பொழுது சிலவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். பல்வேறு காலம் குறித்த பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றது நாலடியார் குறித்து. திருக்குறளுக்கு முந்தையது நாலடியார் என்கின்ற கருத்தெல்லாம் கூட உண்டு. அது நாலடி அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் குறித்த வெண்பாவில் முதலாவதாக நாலடியார் இடம்பெறுவதால் திருக்குறளுக்கு முந்தையது என்கின்ற கருத்தும் உள்ளது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்தாக நாம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்பதை பலர் குறிப்பிடுகின்றார். அந்த நாலடியார் நூலிலே உள்ள 200வது பாடலும் 296வது பாடல், 2 பாடல்களில் பெருமுத்திரையர் என்கின்ற தஞ்சை பகுதியை ஆண்ட அந்த மன்னர்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது. பெருமுத்திரையர் உவந்தியும் என்று ஒரு வரி 200வது பாடலில் இடம்பெறுகிறது. அதே போல பெருமுத்திரையர் என்கின்ற அந்த சொல்லாட்சி 296வது பாடலிலே இடம்பெறுகிறது. அவர்களுடைய ஆட்சி காலத்தை கணக்கிட்டு இது 7ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்கின்ற கருத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இது திருக்குறளுக்கும் நாலடியாருக்குமான அந்த கால இடைவெளி பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படியாக நாம் நாலடியார் குறித்த ஒரு அந்த நூல் குறித்த சின்ன அறிமுகத்தோடு நாம் இந்த ஆய்வுரை நடத்தலாம் என்பது. நாலடியாரில் குறிப்பிட்டுள்ள செய்திகள், அதில் உள்ள அறக்கருத்துக்கள் எந்த அளவிற்கு தமிழ் சமூகத்திற்கு ஏற்புடையனவாக இன்று இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் கல்வி குறித்த அந்த சிந்தனையும் அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். தமிழில் கல்வி குறித்த சிந்தனை என்பது இலக்கியங்களில் பரவலாக காணப்படுகிறது நாம் பார்க்க முடியும். என்ற போதிலும் தொல்காப்பியத்தை விட, தொல்காப்பியத்தில் உள்ள கல்வி செய்தியை விட ஆழமான அல்லது தமிழ் சமுதாயத்திற்கான ஒரு கல்வி சிந்தனையாக, ஒரு கல்வி செய்தியாக, கல்வி குறித்த ஒரு செய்தியாக நாம் எதை கொள்ளலாம், முதலாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், புறநானூற்றிலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என்கின்ற அந்த பாடல். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்கின்ற அந்த பாடலை நாம் குறிப்பிடலாம். ஓதலும் தூதும் உயர்ந்தோர் என என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு உரை எழுதியவர்கள் உயர்ந்தோர் என்பது அந்தனரை குறிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தொல்காப்பியர் எப்படி எதை கருதினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பின்னால் அந்த உரையாசிரியர்கள் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய இந்த பாடலிலே
வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பாலும் அவன் கண் படுமே என்கின்ற இந்த வரிகள் சமூகத்தை அசைத்த ஒரு மிக முக்கியமான வரியாக, ஒரு கலகம் செய்த ஒரு வரியாக நான் பார்க்கிறேன். என்றால் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில், பிறப்பால் கல்வி தீர்மானிக்கப்பட்ட ஒரு நீண்ட நெடிய கால ஒரு சமூகத்தில் கீழ்ப்பால் என்பவன் அடிமையாக இருப்பதற்கும் ஊழியம் செய்வதற்குமாகவே படைக்கப்பட்டவன், அது அவனுடைய கர்மா என்றெல்லாம் சொல்லி வைத்து வேதத்தை காதால் கேட்டால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றவும், மனதில் நிறுத்தினால் மார்பை பிளக்கவும், நாவால் படித்தால் நாக்கை வெட்டவும், இப்படியாக தண்டனைகள் வகுத்து வைத்திருந்த ஒரு சமூகத்தில் அந்த வர்ண தர்ம முறையிலிருந்தே ஒரு கேள்வியை, ஒரு மாற்று சிந்தனையை ஆரியப்படை இதில் பூசி விட ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன். தெளிவாக அந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பாலும் அவன் கண் படுக்கும் என்கின்ற பொழுது அது சரியாக சதுர் வர்ணத்தை தான் அவர் குறிப்பிடுகின்றார். வர்ணாசிரமத்தில் உள்ள சதுர் வர்ணத்தை தான் குறிப்பிடுகிறார் என்பதை நாம், ஆனால் உரையாசிரியர்கள் அப்படி வெளிப்படையாக அந்த பாடலுக்கு உரைத்ததாக தெரியவில்லை. சதுர் வர்ணத்தை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் என்றுதான் பார்க்க முடிகிறது. எனவே கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வி மிக முக்கியமான ஒன்று. நீ படிக்க வேண்டும், நீ கல்வி கற்றால் உன்னை அடிமையாக வைத்திருப்பவன் கூட உன் பேச்சுக்கு கட்டுப்படுவான் என்கின்ற ஒரு சிந்தனையை தமிழ்ச்சூழலின் முன்பாக ஆரியப்படைகின்ற நெஞ்சலியம் நிலைத்திருப்பதாக தெரிகிறது. வேறு பாடல்கள் கல்வி குறித்த இது போன்ற இப்படி வெளிப்படையான ஒரு கல்வி குறித்த சிந்தனையை தந்ததாக தெரியவில்லை சங்க பாடல்கள். இதை நான் முதன்மையான பாடலாக கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு பிறகு வள்ளுவருடைய காலம், ஆரியப்படை கிடந்த நெஞ்சலியுடைய காலத்திற்குரிய வேறுபாடுகள் எல்லாம் குறித்து நூலாக நாம் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்திற்கு பிறகு நான் வள்ளுவத்தை வைத்து பார்த்ததால் இந்த செய்தியை நான் அடுத்த வள்ளுவம் என்று குறிப்பிடுகின்றேன். வள்ளுவர் கல்வி குறித்து பரவலாக அவருடைய பாடல்களிலே கல்வி, கேள்வி என்று அவர் அதிகாரங்களிலே பல்வேறு இடங்களிலே கல்வி குறித்த சிந்தனையை வைத்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. படிக்கக்கூடாது என்கின்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் கல்வி குறித்த அந்த உயர்ந்த சிந்தனையை மக்களிடம் விதைக்கக்கூடிய அந்த நிலையை ஒரு படைப்பாளியாக ஒரு அறக்கருத்தோடு அந்த வள்ளுவர் செய்ததை இந்நாளில் நாலடியார் செய்கிறார். சமண பள்ளிகள், பௌத்த பரவல், சமண பரவல், இவர் எதற்காக இவர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது, எதற்கு எதிராக வேலை செய்ய வேண்டியிருந்தது, அடிப்படை கோட்பாடுகளை எடுக்கக்கூடிய இந்த பௌத்த சமண சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளில் அந்த கருத்துக்களை அவர்கள் பரவலாக வைக்கின்றார்கள். 11 நீதி நூல்களில் 5 நீதி நூல்கள் சமண சமய நூல்களாக இருக்கின்றன. அது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, திரிகடுகம், மணிநூல், ஏழாதி, சிறுபஞ்சமூலம், இந்த 5 நூல்களிலுமே கல்வி குறித்த சிந்தனைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமண பள்ளிகள் அவர்கள் குகைகளில் தங்கி கல்வியை வளர்த்த இந்த செய்தியெல்லாம் நம் வச்சிருந்தே அவர்கள் சங்கம் வைத்து கல்வி வளர்த்த இந்த செய்தியெல்லாம் அது சமய கல்வியா அல்லது உலக அறிவா என்பது குறித்தெல்லாம் நாம் விவாதிக்க விரும்புவோம். ஆனால் கல்வி குறித்த அந்த சிந்தனை சமணர்களிடம் பரவலாக இருந்ததை வள்ளுவருக்கு பிறகு நாலடியார் பாடல்களிலே நாம் அவற்றை அது கல்வி சிந்தனை என்று நாம் சும்மா ஒரு மேலோட்டமாகவும் அவற்றை நாம் கருதிவிட முடியாது. படிச்சா நல்லது என்று சொல்வது மட்டும் கல்வி சிந்தனை அல்ல. சமூக கட்டமைப்புகளில், அந்த படிநிலைகளில் கல்வி எவ்வாறு இங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாகவும் அந்த பாடல்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி நாம் நாலடியாரை அணுகினால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இணையான அந்த கருத்துக்கு இணையான பல பாடல்களை கல்வி குறித்த சிறப்பான குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் போன்ற அந்த பாடல்கள் எல்லாம் கல்வி அழகே அழகு, மம்மர் அறுக்கும் மருந்து என்கின்ற
அந்த செய்தியெல்லாம் ஒரு பக்கம் நாம் எடுத்துக்கொண்டாலும் குடிப்பிறப்பால் உயர்ந்தவனை விட கல்வியால் அதுதான் உயர்ந்த பிறப்பு, கல்விதான் சிறப்பானது என்கின்ற அந்த வர்ண தர்மத்திற்கு எதிரான கருத்துக்களை நாலடியாருடைய கல்வி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சில ஒரு பாடலிலே அவர் அதை மிக தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணின் கடைப்பட்டான் என்றிகளார் காணாய் அவன் துணையா ஆறு போயற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல குழல். தோணி படகை இயக்கக்கூடியவன் கடைசி வண்ணத்தில் பிறந்தான் என்று அவன் இழிவானவனாக கருதப்பட மாட்டான். ஏன் கருதப்பட மாட்டான்னா, அவனால் அந்த ஆற்றை கடக்க வேண்டிய நிலை இருக்கும் பொழுது, அவனுடைய உதவி தேவைப்படும் பொழுது அவன் இழிவானவன், அவனுடைய படகிலே நான் செல்ல மாட்டேன் என்று யாரும் குறிப்பிட மாட்டார்கள். அதே போல நீ சமூகத்தில் இந்த சாதிய படிநிலைகளில், வர்ண தர்மத்தினுடைய படிநிலைகளில் நீ இறுதி நிலையில் இருந்தால் கூட நீ கல்வி கற்றுவிட்டால் உன்னுடைய அறிவுரையை மேலோர் என்று கருதி கொண்டிருப்பவர்கள் அவர்களும் உன்னுடைய அறிவுரையை கேட்பார்கள் என்று அந்த கல்வியினுடைய அந்த பாடலிலே குறிப்பிடுது. 136வது அந்த பாடலிலே குறிப்பிடுது. இதைத்தான் நாம் இந்த சமணர்களுடைய அந்த நாலடியாரிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக நான் கருதுகின்றேன். கல்வி குறித்த சிந்தனைகளிலே கல்வியினுடைய சிறப்பு குறித்து பேசும் பொழுது, பிறப்பால் உன்னை தாழ்த்தி வைத்திருந்தாலும் நீ கல்வி கற்றுவிட்டால் யார் உன்னை பிறப்பால் தாழ்த்தினார்களோ அவர்களே கூட உன்னிடம் கல்வி கற்பார்கள். இன்றைய நிலையை நான் உணர்ந்து பார்க்கிறேன். இதுதான் இன்றைய நிலை. இன்றைக்கு சமூகம் அடைந்திருக்கக்கூடிய மாற்றம். குருகுல கல்வி முறையிலிருந்து நாம் மாறி வந்த பிறகு இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் குருவாகலாம். கல்வி கிடைத்து விட்டால் யார் வேண்டுமானாலும் குருவாகலாம். அந்த கல்வியை பெறுவதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் யார் இந்த படிநிலைகளில் உயர்ந்தவன் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் உன்னிடம் பாடம் கற்பார்கள் என்று நாலடியார் குறிப்பிட்ட அந்த செய்தி இன்றைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக நாம் பார்க்க முடியும். 7ஆம் நூற்றாண்டிலே நாலடியார் குறிப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றத்தை நினைத்து அந்த பாடல் எழுதப்பட்டிருக்குமா என்பது தெரியாது. ஆனால் அந்த மாற்றம் இன்று கண் முன்னால் நடந்திருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். அதே போல நீ எவ்வளவு பெரிய ஆண்ட சாதியா இருந்தாலும் சரி, நீ பெரிய ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும், உன்னுடைய ஆதிக்கம் எவ்வளவு பெரிய ஆதிக்கமாக இருந்தாலும், அரச குடும்பத்திலே நீ பிறந்தவனாக இருந்தாலும், பெரும் நிலக்கிழாராக இருந்தாலும், கைவேலை பண்டார உடைகளை வைத்திருந்தாலும், உன் வாரிசுகளுக்கு எச்சம் என்று நீ விட்டு செல்வது கல்வி செல்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இங்கே மிகப்பெரிய அளவில் நிலவுடைமை சமூகமாகவும் ஆதிக்கம் நிறைந்த சமூகமாகவும் இருந்த மக்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. இதை நாம் இன்றைய சூழலோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளது. கல்வி கற்பதே இன்றிருந்து கல்விதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்து மிக பரவலாக அது நம்முடைய சமூக நீதியினுடைய காவலர்களாக இருந்த ஜோதிராவ் புலேயிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து தொடர்ந்து இந்த கருத்துக்கள் இன்று முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் சாதிய பெருமை பேசக்கூடியவர்கள் கல்வி கற்பதை விட சாதி பெருமை பேசுவதுதான் சிறந்தது, படிப்பதை விட, படித்து பதவிகளுக்கு உயர்வதை விட இந்த சாதியில் பிறந்ததான் எனக்கு சிறந்தது என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் ஒரு சிலர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாலடியார் மிக தெளிவாக உன்னுடைய எச்சத்திற்கு நீ விட்டு செல்லக்கூடிய சொத்து என்பது கல்விதான் என்பதை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட பாடலும் இதிலே இடம்பெறுது. 134வது பாடலிலே இந்த பொருள்பட உள்ள செய்தி இடம்பெறுது. இதே போல நாம் பல செய்திகளை நாம் பார்க்க முடியும் கல்வி குறித்த சிந்தனைகளிலே. அவையார் கூட மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையேன். மன்னனுக்கு அவன் ஆளக்கூடிய நிலம் மட்டும்தான் சொந்தம், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பின்னாளில் அந்த அற இலக்கியமான மூதுரையிலே ஔவையார் குறிப்பிட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவும் கூட நாம் இதுவும் அந்த சமூக படிநிலைகளை உடைப்பதற்காக
சமூக படிநிலைகளுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு என்பதை நம்முடைய சமண அற இலக்கியங்கள் வள்ளுவன் தொடங்கி நாலடியாரிலிருந்து பிற்கால ஔவையாருடைய பாடல்கள் இந்த சமூக படிநிலைகளை உடைக்கக்கூடிய ஆற்றல், புரட்டி போடக்கூடிய ஆற்றல் கல்விக்கு உண்டு என்பதை இவர்கள் உணர்த்துவதன் மூலமாக இந்த கல்வி குறித்த சிந்தனைகள், நாலடியாரினுடைய கல்வி குறித்த சிந்தனைகள் இன்றைக்கும் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு சிந்தனைகளாகவும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனையாகவும் இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதே போல அடுத்து நாம் பார்க்க வேண்டிய செய்தி, இந்த கீழோர் மேலோர் என்பது குறித்து ஏதாவது பிறப்பால் கீழோர் மேலோர் என்று சொல்வது. வள்ளுவன் தான் அதை உடைக்கின்றான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்றான். பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவனாகவும் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவனாகவும் கருதி கொண்டிருக்கின்ற இந்த சமூகம். ஆனால் நாலடியார் பிறப்பால் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. ஒரு குடிப்பிறப்பு என்கின்ற ஒரு அதிகாரத்தில் பிறப்பால் சிறப்பு இருப்பது என்கின்ற செய்தி வருகின்றது. நான் பின்னர் அதை குறிப்பிடுகின்றேன். ஆனால் இவர்கள் அந்த மேலோர் கீழோர் என்கின்ற அந்த பாகுபாடு பிறப்பால் இல்லை என்பதை நாம் நாலடியாரினுடைய பல பாடல்கள் வழி நாம் பார்க்கிறோம். அவர் கீழோர் என்று குறிப்பிடுவது செய்யும் செயலில் கீழோர், சிறுமை உடையோர். அதே போல மேலோர் என்று குறிப்பிடுவது சான்றோர்கள், செய்யும் செயலால் உயர்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் பல பாடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லினம் சேர்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கின்றது. நல்லினம் சேர்தல் என்றாலே நற்பண்புடையரோடு கூட்டத்தில் இணைதல் என்றுதான் அதற்கு விளக்கம் தருகிறார். அங்கு இனம் என்று அவர் குறிப்பிடும் போது, நல் இனம் என்று குறிப்பிடும் போது கூட இங்கே பிறப்பால் நல்ல இனம், தீய இனம், கெட்ட இனம் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை. நற்பண்பு உடையவர்கள், அந்த கூட்டம் நற்பண்பு உடைய கூட்டம் நல்லினம் என்றே நாலடியார் பதிவு செய்கின்றார். அதே போல இப்ப குறிப்பிட்டது போல மேலோர் குறித்து சொல்லும் பொழுது, எண்ணிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காள் தென்காகா, தென்னாட்டவரும் சொர்க்கம் புகுதலால் தன்னாற்றான் ஆகும் மறுமை வடதிசையும் பொன்னாளர் சால பலர் என்று ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு மிக முக்கியமான வடக்கு தெற்கு போராட்டத்தை பதிவு செய்யக்கூடிய பாடலாகவே நாம் பார்க்கலாம். இது அறிவுடைமை அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய 243வது பாடலாக அமைந்துள்ளது. எண்ணிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காள் தென்காகா, எட்டி மரத்து காய்களை நீ எந்த நிலத்தில் போட்டாலும் அது தென்னை மரமாக ஆகாது, அது எட்டி மரமாகத்தான் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னாட்டவரும் சொர்க்கம் புகுதலால், நீங்க இந்த சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த கருத்தியல் குறித்த அதை நம்ம ஏற்பதில்லையா, இன்றைய சமூகத்தில் அது உண்மையா பொய்யா, அறிவியலுக்கு அது பொருந்துமா பொருந்தாதா, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு என்ன சொல்லப்பட்டிருந்திருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் என்றால், சொர்க்கம் என்பது வடபுலத்தாருக்கு மட்டுமே உரியது, நரகம்தான் தென்புலத்தாருக்குரியது என்கின்ற ஒரு கருத்து நிலவி இருந்திருக்க கூடும். அதை நாலடியார் உடைக்கின்றது. தென்னாட்டவரும் சொர்க்கம் புகுதலால் தன்னாற்றான் ஆகும் மறுமை வடதிசையும் கொன்னாளர் சால பலர். நீங்க தென்குடியில் பிறந்தவர்கள், தெற்கில் பிறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் தென்னாட்டவர்களும் சொர்க்கத்திற்கு சிலர் செல்கின்றார்கள் அவர்களுடைய பண்பினால். அதே போல வடநாட்டாரும் நரகத்துக்கு செல்கின்றார்கள் அவர்களுடைய மோசமான பண்பினால். எனவே ஒரு குடியில் பிறந்ததால் மட்டுமே அவர் சிறந்தவராக ஆகிவிட முடியாது, அவருடைய செயலால் தான் அவர்கள் சிறந்தவர்களாக ஆகின்றார்கள். ஒரு குடியில் பிறந்ததனால் ஒருவன் உயர்ந்தவனாக இருக்க முடியாது, அவனுடைய செயலால் அவன் கீழானவனாகவும் ஆகலாம்.
எனவே இந்த செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவனுடைய அந்த குரலை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்ப இந்த வடக்கு தெற்கு இந்த மோதல் தெற்கு என்று குறிப்பிடுவது இன்றைக்கும் அந்த மோதல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழுவில் கூட தென்னாட்டிலிருந்து ஒருவரும் என்று இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட எழுதிய கட்டுரை ஒன்று நாளிதழில் வெளிவந்திருக்கு. இப்படியாக இந்த தெற்கு வடக்கு இந்த மோதல் எல்லாம் கூட நாலடியாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல என்னதான் கோத்திரம், என் கோத்திரம் உயர்ந்தது, உன் கோத்திரம் உயர்ந்தது என்று சொன்னாலும் கூட அறிவுடைமைதான் சிறந்த கோத்திரம் என்று வெளிப்படையாகவே அந்த கோத்திரம் குறித்த தாக்குதலையும் நாலடியார் மேற்கொண்டுள்ளது. அதே போல கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும், மலை சார்ந்தும் உப்பீண்டு வரி பிறத்தலால் தத்தம் இனத்தனையர் அல்லர் எரிகடல் தன் சேர்ப்ப மனத்தனையர் மக்கள் என்பார் என்ற அறிவுடைமையில் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல். உப்பு பிறக்கக்கூடிய கடற்கரையில் கூட நன்னீர் பிறக்கும், இருக்கக்கூடிய அருவிக்கு அருகில் கூட உவர்நீர் பிறக்கும். எனவே ஒரு கொடியை வைத்து, ஒரு சமூகத்தை வைத்து, இந்த சமூகமே இப்படிதான் என்கின்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற கருத்தை நாலடியார் மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறது. கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும், கடற்கரையை ஒட்டி கூட இனிமையான நீர் பிறக்கும், ஊற்று நீர் கிடைக்கும். அதே போல மலை சார்ந்தும் அருவிகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய மலையின் அருகில் கூட உப்பு நீர் பிறக்கும். எனவே குடிப்பிறப்பு ஒரு சமூகத்தை வைத்து, இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்கின்ற, இன்றைக்கும் காவல்துறை பல நடவடிக்கைகள் எடுப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமூகத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே குற்றவாளிகள் என்கின்ற முடிவுக்கு வரக்கூடிய மக்களினுடைய பொது புத்தியாக மாற்றப்பட்டிருந்தது. காலங்காலமாக இந்த பொது புத்தி ஏற்கனவே இப்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வந்த பரப்புரைக்கு மறுப்பாகத்தான் நாலடியாருடைய இந்த பாடலை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற பாடல்கள் ஜாதி குறித்து பிறப்பால் இங்கே பேதம் இல்லை, மேலோர் கீழ்வர் என்கின்ற கருத்து என்பது பிறப்பால் இல்லை என்பதை நாலடியார் பல பாடல்கள் வழியாக பதிவு செய்கின்றது. என்றாலும் அந்த நாலடியாரில் உள்ள குடிப்பிறப்பில் வரக்கூடிய ஒரு பாடல் இதற்கு முரண்பட்ட ஒரு செய்தியையும் குறிப்பிடுகின்றது. ஆனால் குடிப்பிறப்பு என்ற அந்த அதிகாரத்தை அவர்கள் படைத்து பதுமனார் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே நற்குடியில் பிறத்தல் என்ற செய்தியை திரும்ப சொல்லப்படுகிறது. நற்குடி என்பதற்கான எந்த வரையறையும் கொடுக்கப்படவில்லை. நற்குடி என்பது பிறப்பால் ஒரு குடும்பமே நல்ல குடும்பம் என்று உதவிக்கு சொல்ல முடியும். அல்லது அந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் என்றும், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களால் மட்டும்தான் நல்லவர்களாக இருக்க முடியும், ஒரு திருடன் வீட்டில் பிறந்த நல்ல மகன் வளர முடியாது போன்ற இந்த சமூக முரண்பாடுகள் உரிய கருத்துக்கள் இந்த குடிப்பிறப்பு அதிகாரத்தில் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாக இன்றைய சூழலில் ஏற்புடைய கருத்துக்களாக நாம் கொள்ள முடியாது. சான்றாண்மை, சாயல், ஒழுக்கம் இவை மூன்றும் வான்தோய் குடிப்பிறந்தார்க்கு அல்லது வான்தோயும் மைதவள் விற்பப்படா பெருஞ்செல்வம் எய்திய கண்ணும் பிறப்பு. இது ஒரு பாடல், குடிப்பிறப்பு அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய பாடல். அதாவது சான்றாண்மை, சாயல், ஒழுக்கம், நன்னடத்தை, மேன்மை இவையெல்லாம் நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே வாய்க்கும். என்னதான் தீய குடியில், இழிகுடியில் பிறந்தவர்களாக இருந்தால், அவர்களுக்கு என்னதான் செல்வம் இருந்தாலும் இந்த நற்பண்புகள் வாய்க்கப்பெறாது என்கின்ற ஒரு இந்த கருத்துடைய பாடல்களும் இடம்பெறுகின்றன. ஆனால் இந்த குடிப்பிறப்பு நல்ல குடி, தீய குடி என்று குறிப்பிட்டிருந்தாரே தவிர இந்த உயர்ந்த குடி, தாழ்ந்த குடி என்கின்ற சொல்லாடல்கள் இங்கே கையாளப்படவில்லை. அந்த நல்ல குடி, தீய குடி என்பது செயலால் சொல்லப்பட்டிருக்கும் என்று கருத வேண்டியுள்ளது. ஏனென்றால் மற்ற பாடல்களை கொண்டு பிறப்பால் பேதம் கற்பிக்காத மற்ற பாடல்களை கொண்டு ஒருவேளை இந்த நற்குடி என்பது அந்த குடும்ப தலைவன், அந்த தலைவியர், மற்ற அவர்களுடைய உறவினர்களுடைய நற்செயல்கள்
அவற்றை கொண்டு குறிப்பிட்டிருக்கலாம் என்று கருத வேண்டியிருக்கிறது. என்றாலும் பிறப்பின் அடிப்படையில் நற்குடி பிறப்பு என்று சொல்கின்ற பொழுதே இந்த பிறப்பின் அடிப்படையிலான இந்த பேதத்தை சூழலில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது நாம் பார்க்க வேண்டியது. அதே போல இங்க மானம் குறித்து பல விதமான பல போலித்தனமான கற்பிதங்கள் இலக்கியங்களிலே உருவாக்கும். இதெல்லாம் நமக்கு இதுவரை சொன்னதெல்லாம் நம் ஏற்புடைய கருத்துக்களாக பார்க்கின்றோம், சமூக ஏற்பு கருத்துக்களாக பார்க்கின்றோம். இன்றைய மாறி வந்திருக்கின்ற சமூகத்தில் இன்றைய சமூகம் ஏற்க முடியாத கருத்துக்களும் நிறைய இருக்கின்றன. ஒரு 300வது பாடல் இதில் இருக்கக்கூடிய மானம் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல், கடமா தொலைச்சிய காணுரை வேங்கை இடம் வீழ்ந்து உண்ணாதிறக்கும். கடமா தொலைச்சிய காணுரை வேங்கை இடம் வீழ்ந்த உண்ணா இறக்கும், உண்ணாது இறக்கும் அப்படிங்கிறார். காட்டுல பசுவை மாட்டை அடிச்ச புலி, அந்த மாடு அடிபட்ட மாடு புலியினுடைய இடப்பக்கம் விழுந்து விட்டால் அந்த இரையை புலி உண்ணாது. ஏனென்றால் இடப்பக்கம் மாடு விழுந்து விட்டால் அது மானம், அந்த இடப்பக்கம் விழுந்த இரையை புலி உண்பது அதுக்கு மானத்திற்கு இழுக்கு என்று புலி கருதுமாம் என்று ஒரு ஊமையை இங்கே கையாண்டுள்ளது, நாலடியார் கையாளுகிறது. மிருகத்திற்கு மனிதன் இந்த இடது வலது என்பதும், வலது உயர்ந்தது இடது தாழ்ந்தது என்கின்ற இந்த கற்பிதங்களே மனிதர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இவர்கள் கற்பித்துக் கொண்ட கற்பிதத்தில் மிக முக்கியமான, உடைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கற்பிதத்தில் இதுவும் ஒன்று. கழிவை நீக்கக்கூடிய கை தாழ்ந்த கை என்றும், உணவை உண்ணக்கூடிய கை உயர்ந்த கை என்றும் இவர்கள் கற்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் முழுமைக்குள்ள மனிதர்களுக்கே இது பொதுமை கிடையாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இடது பக்கம் என்றால் இடது என்பது இன்றைக்கு பல பல்வேறு விதமான கற்கள் உடைக்கப்பட்ட என்றாலும் சமூகம் இன்றைக்கும் இடது கையால் கொடுப்பதை இழிவாகவும் வலது கையால் கொடுப்பதுதான் சரியாகவும் கருதக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது. இடது கையால் எந்த கையால சொல்ற, எந்த கையால கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு பெரியவர்கள் அந்த குழந்தை ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கணும். இந்த இடது வலது இந்த செய்தியை நாலடியாரில் இருந்து மேடம் சொல்லுங்க. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க சார். நீங்க உங்க ஆய்வு நோக்கம், கருப்பொருள், அப்புறம் ஆய்வு இடைவெளி இந்த மாதிரி கூட பேசுனீங்கனாலும் நல்லா இருக்குங்க சார். ஆய்வு கருதுகோள் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் மேடம். சரிங்க சார், சரி கண்டினியூ. ஆய்வு கருதுகோள், ஆய்வு அணுகுமுறை இதெல்லாம் சொல்லிட்டேன் தொடக்கத்திலேயே. சொல்லுங்க சார், பேசுங்க சார், பேசுங்க. சொல்லிட்டேன், ஆய்வுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறேன். தெளிவா கேக்குதா? அப்ப கேக்குதுங்க சார், பேசுங்க கேக்குது. சரி. அதே போல நாலடியார் செல்வாக்கு பெறவில்லை என்று முழுமையாக சொல்ல, திருக்குறளோடு ஒப்பிடும் பொழுது நாலடியாரினுடைய செல்வாக்கு என்பது குறைவாகத்தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. பெண்கள் குறித்த நாலடியாரினுடைய பதிவுகள், இன்றைய பெண்ணியம் ஒரு ஆய்வுத்துறையிலும் இன்றைக்கு பெண்ணியம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு இசமாக இன்று பெண்ணியம் இருக்கின்ற ஒரு காலகட்டம். பெண்கள் தங்களுக்கான விடுதலையும் தங்களுக்கான உரிமைகளையும் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்தில் பெண்கள் குறித்த நாலடியாரினுடைய பாடல்கள் பெண்ணிய பார்வையில், பெண்ணிய நோக்கில் அவை ஏற்புடையதாக இல்லை என்பதையும் நாம் இதனுடைய ஆய்வில் பதிவு செய்துள்ளேன். அவர் பொது மகளிர், கற்புடை மகளிர் என்று 2 அதிகாரங்களை நாலடியாரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இன்பவியல் என்கின்ற இயலிலே கற்புடை மகளிர் என்பது குறிப்பிடப்படும். அது வழக்கமாக நமக்கு தொடர்ச்சியாக நாலடியாருக்கு முன்பு மற்ற இலக்கியங்களில் என்னவாக இருந்தனவோ அதே பார்வைதான் நாலடியாரிலும் தொடர்வதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரும்பரர் கற்பின் ஐராணி அன்ன பெரும்பெயர் பெண்டீர் எனினும் விரும்பி திருநசையால் பின்னிற்பார் இன்மையே பேணும் நறுநுதலால் நன்மை துணை என்ற ஒரு பாடலிலே தனக்கு பின்னால் நிற்போர் யாரும் இல்லாதபடி இருக்க வேண்டும். அதாவது ஒரு பெண், கற்புடைய பெண் என்பவள் எந்த ஆடவனும் அவளுடைய பின்னால் நிற்காதபடிக்கு அவள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அந்த முதல் பாடல் இவ்வாறு பதிவு செய்கின்றது. அந்த கற்பு குறித்த கோட்பாடு, கற்பு குறித்த பார்வை இன்று பெரிய அளவில் பெண்களிடையே, அது குறிப்பாக பெண்ணிய சிந்தனையோடு வளர்ந்து இருக்கக்கூடிய பெண்களிடையே இந்த பார்வைகள் உடைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் கற்பு குறித்த நாலடியாரினுடைய கருத்துக்கள் மாறி வந்திருக்கக்கூடிய இந்த சமூக சித்தரிப்புகளில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சித்தரிப்பு இந்த கற்பு என்கின்ற சமூக சித்தரிப்பாக நாம் கருதுகின்றேன். பல்வேறு மாற்றங்கள் கற்பு குறித்த சித்தரிப்புகளை ஏற்பட்டு வருகிறதை நாம் உணர முடிகிறது. இந்த சூழ்நிலையில் கற்பு குறித்த பெண்களினுடைய கற்பு குறித்த அந்த 10 பாடல்களும் மீண்டும் மீண்டும் பெய்யன பெய்யும் மழை என்பதை போல பெண்களினுடைய கற்பை சோதிப்பதற்காகவே, சோதித்தல் பொருட்டே என்னென்ன இப்படியெல்லாம் இருந்தால் சிறந்த கற்புடைய பெண், இதெல்லாம் செய்தால் சிறந்த கற்புடைய பெண் என்று அந்த வரையறைகளை தொடர்ந்து நாலடியார் அந்த 10 பாடல்களில் வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நிலையாமை கருத்துக்கள், நாலடியாரினுடைய முதல் 3 அதிகாரங்களும் நிலையாமை கருத்துக்களை முன்வைக்கக்கூடியனவாக இருக்கின்றன. நிலையாமை கருத்துக்கள் சரி தேவையான கருத்துக்கள் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் சமூகம் இன்றைக்கு பொருளாதாரத்தை மையமாக வைத்த சமூகமாக மாறிப்போன இந்த சமூகம் அந்த நிலையாமை கருத்துக்களை முழுவதுமாக ஏற்கவில்லை என்றே தோன்றுகிறது. செல்வம் நிலையாமையாக இருக்கட்டும், யாக்கை நிலையாமையாக இருக்கட்டும், இளமை நிலையாமையாக இருக்கட்டும், இந்த 3 அதிகாரங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் ஆகச்சிறந்த கருத்துக்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைய இந்த சமூக மாற்றத்தில், பொருளாதாரத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடிய சமூக மாற்றத்தில் நிலையாமை கருத்துக்களை மக்கள் பெரிதும் விரும்புவதில்லை என்று தோன்றுகிறது. இவ்வாறாக சமூகவியல் நோக்கில் நிகழ்த்தப்பட்ட இந்த நாலடியார் குறித்த ஆய்வில் இன்னும் நிறைய தொடர்ச்சியாக நாம் நிறைய அந்த குடும்பம் குறித்த செய்திகளில் நிறைய ஆய்வு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் காலம் கருதி சில ஏற்புடைய கருத்துக்களையும் சமூகம் மறுக்கக்கூடிய சில கருத்துக்களையும் நான் இங்கே உங்கள் முன்னால் பதிவு செய்துள்ளேன்.